ஹாய். என்னோடய பேர் குப்புசாமி பாலன். நான் வந்து ஈரோட்டிலேருந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த லைஃப் கிரியேட்டர் கம்யூனிட்டியில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்த ரீல்ஸில் பார்த்துட்டு அவங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு 3 நாள் கிளாஸ் எடுத்தாங்க. அந்த ஃபஸ்ட் நாள் கிளாஸ்லேயே வந்து எதனால் பண்ணணும், ஏன் பண்ணணும், கோல் எப்படி செட் பண்ணணும், அந்த கோல்லிருந்து நம்ம எப்படி டார்கெட் பண்ணணும், அதை எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்தாங்க. செகண்ட் டே வந்து நாம் எதனால் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 3ஆவது நாள் வந்து அதை எப்படி நம்ம வந்து நம்ம வழிக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ டே செகண்ட்லேயே நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணணுன்னு. தேர்டு டே வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது அது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஜாப்லெஸ்ஸாக இருந்தேன். அந்த ஜாப்லெஸ்ஸாக இருந்ததுனால அதை வந்து ஜாப் கிடைக்கணுங்கிறது என்னோடய கோலாக இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து 4th டே கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ லாஸ்ட் வீக் வெட்னஸ்டேவே நான் வந்து ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். அதில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். 76Kல வந்து செலக்ட் ஆகிட்டேன். நம்ம வந்து கோல் செட் பண்ணது வந்து 70,000க்கு தான் செட் பண்ணி ஒர்க் பண்ணோம். பட்டு நான் வந்து லாஸ்ட் வீக்கே வந்து லாஸ்ட்டு வெட்னஸ்டேவே வந்து செலக்ட் ஆகிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு 15th வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு நடந்திருக்கு. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுனால ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து என்னையும் என்னுடைய ஹெல்த்தையும் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பையும் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. இந்த கிளாஸில் சேர்ந்ததுனால ஒரு ஹாப்பினஸ்ஸை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். மற்ற கிளாஸோ அல்லது மற்ற இதுவோ வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதிலலாம் இல்லாதது வந்து இதில் வந்து இருக்குது. எப்படி அப்படின்னா 1 டே கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பணம் கட்டுங்க, ரெக்கார்டிங் இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. நம்ம அதை பார்த்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரிக்கலாக இருக்கும். பட்டு நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் ஜென்ரிக்கலாக இருக்காது. 1 to 1 உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராப்ளத்தை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை எப்படியெல்லாம் வந்து சொல்யூஷனாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேம் வந்து கொடுப்பாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் இதில் சேர்ந்ததுனால என்னோடய எய்ம் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். நமக்கு எப்படியான வருமானங்கள் எந்த வழியில் வரும், எப்படி வரும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதை வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மற்றதுலாம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், இது இத்தனை டைம் சொல்லணும், அத்தனை டைம் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரி திங்கிங் பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் வந்து அதை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாங்களே ஒழிய நீங்கள் வந்து 4 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே இருக்காது. இதில் வந்து ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னம்னா நம்மளுடைய லைஃப்பை வந்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கிறதா தான் இது இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து 3 நாள் கிளாஸை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய தெளிவான மனநிலைமையில் முடிவெடுக்க முடியும் உங்களால். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ மேம்.